வேளமிளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் நாம் பெரிதும் பார்த்து வருவது அரிதான யோக ஞான செய்திகள், அதனுடைய அடிப்படை விளக்கங்கள். நம் நாட்டில் உள்ள தமிழ் இலக்கியங்கள், அறநூல்கள், சித்தர் பாடல்கள், தேவார திருமுறைகள், திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்களும், சிறப்பாக திருமந்திரம் என்ன கூறுகிறது, அனைத்து ஆகமங்களினுடைய சாரமாக பேசப்படும் திருமந்திரம் சொல்லுகிற விஷயங்கள் என்று பல ஆக்கப்பூர்வமான செய்திகளை நாம் பேசி வருகிறோம். ஆனால் இவையெல்லாம் மிக மிக நுட்பமான இறை தத்துவங்கள். மனிதர்களுக்கு அனைவரும் இந்த தத்துவங்களை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்றாட வாழ்க்கை என்ன நமக்கு பயன் தருகிறது, அந்த வாழ்விலே நமக்கு எது பயன் தருவதாக இருக்கும், சிரமங்களை எது குறைக்கும் விதமாக இருக்கும் என்பதுதான் பொதுவாக அனைத்து மனிதர்களும் விரும்பக்கூடிய ஒரு செயல். இன்று நான் ஜோதிடம் என்பதை சற்று குறைத்து விட்டாலும் இதில் நெடுங்கால அனுபவங்கள் எனக்கு இருக்கிற காரணத்தால் வாழ்கின்ற மனிதர்கள் துன்பத்திலிருந்து விலகிக் கொள்வதற்காகத்தான் ஒரு ஜோதிடனை நாடி வருகிறார்கள், அல்லது ஆலயத்தில் சென்று முறையிடுகிறார்கள், ஜீவ சமாதிகளிலே சென்று முறையிடுகிறார்கள், குலதெய்வங்களிடம் பிரார்த்தனை வைக்கிறார்கள், அருள்வாக்கு சொல்பவர்களை நாடுகிறார்கள். இன்னும் பல எதிர்காலங்களை சொல்லக்கூடிய பலதரப்பட்ட மக்களையும் மனிதர்கள் பொதுவாக நாடுவது அந்த வறுமை, பிணி, மூப்பு, சாக்காடு என்ற 4 விஷயங்களில் இருந்து விலகிக் கொள்ளுவதற்கு செய்யும் முயற்சியாகத்தான் பெரும்பாலும் இவை செய்யப்படுகிறது. இந்த வறுமை என்பது மிக கொடிய துன்பம், பிணி என்பதும் கொடிய துன்பம், மூப்பு, நரை, திரை, சாக்காடு, வறுமை, பிணி, நரை, திரை, மூப்பு, சாக்காடு என்று இந்த 6 விஷயங்களும் கருவிலேயே முடிவு செய்யப்பட்டது என்பதை மனித மனம் ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் இவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது, அதை செய்தால் நாம் எப்படி இதை கடந்து விடலாம் என்று நினைக்கின்ற ஒரு மனோபாவத்தையும் இறைவனே வழங்கியிருக்கிறார். காரணம் ஏன் அப்படி வழங்க வேண்டும் என்றால், இந்த உலகம் என்ற நாடக கூத்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் இதில் வில்லனும் இருப்பார், கதாநாயகனும் இருப்பார். ஒரே கதாநாயகன் எந்த துன்பமும் இல்லாமல் இருந்தால் அந்த கதை போகவே போகாது. அந்த கதாநாயகனுக்கோ அல்லது அதில் உள்ள முக்கிய நபர்களுக்கோ இடையூறு செய்வதற்கு என்று ஒரு 4 பேர் இருந்தால்தான், இடையூறு செய்ய, சதி செய்ய, இவர் அதை வெல்லுதல், இதுதான் கதையிலும் மற்றும் திரைப்படங்களிலும் மற்றும் பல விஷயங்களிலும் இந்த இருவேறு சக்திகளை வைத்து கொண்டுதான் இவைகளெல்லாம் இயங்குகிறது. அதுபோல்தான் இறைவன் இந்த மண்ணிலே பலவற்றை நிர்ணயம் செய்து இதுதான், இதை மாற்ற முடியாது என்று விட்டுவிட்டு சில சில விஷயங்களில் மனிதனுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். இதை நான் பலமுறை கூறியிருக்கிறேன். ஒரு பசுமாட்டிற்கு 30 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றிலே ஒரு பசுமாட்டை கட்டி போடுவது போல இந்த மனித சமுதாயத்தை இறைவன் சுதந்திர கயிறு என்று கொடுத்திருக்கிறார், கட்டி போட்டிருக்கிறார். அந்த 30 மீட்டராக இருக்கலாம், 5 மீட்டராக இருக்கலாம், 300 மீட்டராகவும் இருக்கலாம். அதில் தான் வேறுபாடுகள் உருவாகிறது. அனைத்து பசுக்களும்
கட்டப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அந்த கட்டப்பட்ட கயிற்றின் நீளத்தை தாண்டி ஒரு காலம் அது செல்ல முடியாது என்பதுதான் விதி. அந்த கட்டப்பட்டிருக்கிற கயிற்றினுடைய நீளத்தை இந்த பசு என்றாலே ஜீவன், ஜீவாத்மா என்று ஞானங்கள் கூறுகிறது. வேதாந்த நூல்களும் சித்தாந்த நூல்களும் பதி, பசு, பாசம் என்று கூறுவார்கள். பசு என்று வருகிற வேத வேதாந்தங்கள் அனைத்துமே இந்த ஜீவாத்மாவை குறிக்கக்கூடியதுதான். சாதாரணமாக அதனால்தான் பசு என்று நாம் பால் தரும் ஒரு பிராணிக்கு பசு என்று வைத்தார்கள். அந்த ஜீவாத்மா எந்த அளவுக்கு சிறப்பு உடையதோ அதுபோலவே இந்த மாட்டிற்கும் பசு என்று வைத்தார்கள். பொதுவாக மாடு என்றால் தங்கம், செல்வம் என்று பொருள். அது அந்த அளவு அதுக்கு ஒரு மனிதனுக்கு நன்மை பயக்கிறது என்ற அடிப்படையில் அதற்கு பசு என்றும் மாடு என்றும் வைத்தார்கள். அதுபோல பசு என்றால் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடல், இந்த உடலினுடைய சுதந்திரத்தன்மை அவனுடைய வினைப்பயனுக்கு ஏற்ப அதனுடைய நீளங்கள் கூடுகிறது, குறைகிறது. இந்த கயிற்றின் நீளம் எவ்வளவு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இவன் செயல்படுவதுதான் முயற்சி என்று சொல்லப்படுகிறது. இதை கண்டுபிடித்து சொல்வதுதான் ஒரு ஜோதிடனுடைய வேலை, ஒரு எதிர்காலம் கூறக்கூடிய நபருடைய வேலை. அல்லது ஒரு பெரிய தீர்க்கதரிசி இருந்தால் இவருடைய சுதந்திரம் எப்படி இருக்கிறது, இவருடைய பிரச்சனை எப்பொழுது தீரும், என்ன செய்தால் எது இவருடைய முன்னேற்றத்தை, இவருடைய நன்மையை தடுத்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்றால் இந்த பசுக்களுக்கு எதிர்காலம் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை காணும் திறன் இல்லை. ஆகவே ஜோதிஷ் என்ற வெளிச்சத்தின் மூலமாக 4 திசைகளுக்கும் இது மேய்ந்து கொள்ளலாம். அந்த 4 திசைகளிலும் என்னென்ன பொருள்கள் இருக்கிறது, இதனுடைய சுதந்திர எல்லை எவ்வளவு இருக்கிறது. ஆகவே நீ இந்த பக்கம் போனால் உனக்கு நல்ல பொருட்கள் கிடைக்கிறது, இந்த பக்கம் போனால் தண்ணீர் கிடைக்கிறது, இந்த பகுதியில் சென்றால் கல்லும் முள்ளும் விஷச்சந்துகளெல்லாம் இருக்கிறது என்று சுட்டி காட்டுவதுதான் இந்த ஜோதிடம் போன்றவற்றினுடைய வேலை. இந்த சுதந்திரத்தை எந்த அளவு பயன்படுத்துகிறானோ அதுதான் முயற்சி. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்று கூறுவதும், முயற்சி திருவினை ஆக்கும் என்று கூறுவதும், இந்த சுதந்திர கயிற்றினுடைய எல்லையை அறிந்து அதை முழுவதும் பயன்படுத்துவதுதான் முயற்சி. ஆகவேதான் வள்ளுவர் பெருமான் முயற்சி என்றும் எழுதினார், விதி என்றும் ஊழ் என்றும் அதிகாரம் எழுதினார். இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுகளை அநேகர் புரிந்து கொள்ள முடியாமல் முயற்சி செய்தால் எல்லாம் முடிந்துவிடும் அல்லது எல்லாம் விதிப்படி நடக்கும் என்று இரண்டுமே ஒரு பொருத்தமற்ற ஒரு நம்பிக்கைகள். விதி என்பது சிலவை மாறாது. இந்த சுதந்திர கயிறை ஒரு மாடு ஒரு படுத்த இடத்தில் இருந்து கொண்டே மேய்ந்து விட்டு அப்படியே சோம்பேறியாக இருந்து விட்டால் அதற்கு ஒரு 30 மீட்டர் இருக்கிறது, ஏறக்குறைய 90 அடியை தாண்டி அது போகும். அதில் உள்ள பயன்களை அது பெற முடியாமல் போய்விடும். அவ்வாறு சோம்பலின்றி அவை பல பக்கமும் சென்று பயனடைய வேண்டும் என்பதுதான் இறைவன் வகுத்த ஒரு நியதி. அதை பயன்படுத்துவதுதான் முயற்சி என்று பெயர். இந்த அளவிற்குள் மனிதன் சில சில துன்பங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அதனால்தான் அன்று தொட்டு இன்று வரை மானிட வாழ்வில்தான் பலவிதமான சடங்கு, சம்பிரதாயங்கள், நம்பிக்கைகள், பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, மங்களம், அமங்கலம் என்ற இருவேறு இரட்டை நிலைகளெல்லாம் மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த ஒரு உயிரினங்களுக்கும் இந்த நல்வினை, தீவினை, மங்களம், அமங்கலம், பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, தீய கதிர்வீச்சு, நல்ல கதிர்வீச்சு, சகுனங்கள், சுப சகுனங்கள், அசுப சகுனங்கள், மங்களம், அமங்கலம், இன்பம், துன்பம் என்பது பொதுவான நியதி. ஆனால் மனிதனுக்கு மட்டும் கணக்கில்லாத விஷயங்களை மனித சமுதாயம் அதை கட்டி இழுத்து கொண்டே காலங்காலமாக வருகிறது. இது மானிடர்கள், சம்சாரிகளுடைய நிலை.
காரணம், அவர்கள் இந்த வாழ்வை எப்படியாவது கவனமாக சிந்தாமல், சிதறாமல், சிரமங்களுக்கு உட்படாமல் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கமே இத்தனை விதமான நம்பிக்கைகளை இணைத்து கொண்டு தாங்கள் பயணப்படுவதற்கு ஏதுவாகிறது. அதில் சிலவை அறிவுக்கு ஏற்புடையதாக இருக்கும், சிலவை அச்சத்தின் விளைவாக வந்ததாக இருக்கும். இதில் விவரம் தெரிந்தவர்கள், அனுபவசாலிகள் சில விஷயங்களை கூறியிருப்பார்கள். அது காலதேச வர்த்தமானத்தை ஒட்டி எந்த காலத்தில் கூறப்பட்டது, அன்று இருந்த நடைமுறைகள் என்னென்ன இருந்தது என்பதை உணர்ந்து தற்காலத்திற்கு அது பொருந்துமா பொருந்தாதா என்றெல்லாம் யோசித்து செயல்படுவது ஒரு சரியான செயல். அப்படியே அவற்றை கடைப்பிடிப்பது, ஒரு நபர் சொல்லிவிட்டார் என்றால் உடனே அதை அப்படியே நம்பி செயல்பட வேண்டும் என்ற அவசியமில்லை. அதனால்தான் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் பெருமான் கூறினார். நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன், அந்த கருத்து உங்களுக்கு நூதனமாக தெரிகிறது. சொல்லக்கூடிய நபர் என்னுடைய நிலை உயர்வாகவோ அல்லது தாழ்வாகவோ இருக்கலாம். அதனால் நீங்கள் அந்த நிலையை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த கருத்து உண்மையா பொய்யா என்று நீங்கள் ஆராயுங்கள் என்பதோடு, அது முரண்பட்டு இருக்கிறதா, விசித்திரமாக இருக்கிறதா என்பதையும் யோசியுங்கள். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்படி தெளிவாக கூறியிருக்கிறார். கூறுபவர் மிகப்பெரிய தகுதியுடையவராக இருக்கலாம், அல்லது நடுத்தர தகுதியில் இருக்கலாம், அல்லது தகுதியே இல்லை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அவர் கூறுவதிலும் கூட சில நேரங்களில் உண்மைகள் இருக்கலாம். அந்த தன்மையும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இதை ஆராய வேண்டியது மனிதனுடைய கடமை. விஷயங்களை கேட்கலாம். பலரும் செவி வழியாக பாரம்பரியமாக வந்த நம்பிக்கைகள் என்று பல இருக்கிறது. வீட்டிலே காலையில் முற்றம் தெளித்து கோலமிட வேண்டும், நல்ல நறுமணப் பொருள்களை வைக்க வேண்டும், தீபம் ஏற்ற வேண்டும், சுத்தமாக வைக்க வேண்டும். இவையெல்லாம் மனிதர்கள் சுத்தத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் ஒரு மனநிறைவு, முற்றம் தெளித்து கோலமிடுதல் என்பது அந்த காலங்களில் பச்சரிசி மாவில் கோலமிட்டார்கள். அந்த கோலத்தை பலவிதமான எறும்புகள் சாப்பிடும் என்ற அடிப்படையில் வந்தது. இப்போது சுண்ணாம்பு கலர் பொடியை வைத்து கோலம் போடுவதால் எந்த பயனும் கிடையாது. கூடம் கிடந்தது கோலங்கள் இங்கில்லை, ஆடும் லயமும் அற்றது அறுதலும் பாடுகின்றார் சிலர் பண்ணில் எழுதிட்டு தேடிய தீயினில் தீய வைத்தாரே என்று திருமூலர் பெருமான் கூறுவார். உயிர் போன உடம்பிலே கூடம் கிடந்தது. கூடம் என்பது இந்த உடம்பு. ஆனால் கோலங்கள் இங்கில்லை. வீட்டிலே ஆள் இருந்தால் கோலமிடுவான். கோலங்கள் இங்கில்லை, ஆடும் லயமும் அற்றது. இடைகளை பிங்கலை வழியாக ஆடிக்கொண்டிருந்த மூச்சு நின்று போய்விட்டது. பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு. அந்த காலங்களில் இறந்தவர்களுக்கு அழுவதற்கென்றே ஆள்கள் வைத்திருப்பார்கள். அதை கூலிக்கு மாரடித்தல் என்பதெல்லாம் தற்கால சமுதாயத்திற்கு தெரியாது. அதற்கென்றே வருவார்கள். அவர்களுக்கு கூலி உண்டு. அவர்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அழுது விட்டு போவார்கள். அந்த மாதிரிலாம் செயல்களெல்லாம் நடந்தது. ஆகவே ஆடும் லயமும் மற்றது, பாடுகின்றார் சிலர் பண்ணில் அழுதிட்டு. இதற்கென்று பாடுவதற்கு பாடல்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. அதன் பிறகு தேடிய தீயினில் தீய வைத்தாரே. இந்த உடம்புக்கு எந்த மரியாதையும் இல்லை, இது தீக்கிரையாகிவிடும். அதுபோல சில விஷயங்கள் எல்லாம் இந்த மானிட வாழ்க்கையை ஒரு மனோதத்துவ ரீதியாக, வீடு நன்றாக இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது என்றால் ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படும் என்ற அடிப்படையில் செய்யப்பட்ட செயல்கள். ஒரு நிறைகுடம் தண்ணீர் வைப்பது, வெள்ளிக்கிழமைகளிலே பொருள்களை பிறருக்கு நிறைகுடம் தண்ணீர், தயிர், மோர், பால் இவற்றை கொடுக்கக்கூடாது. வெற்றிலை இவற்றை இருட்டிய பிறகு கொடுக்கக்கூடாது. இருட்டிய பிறகு ஊசியை கொடுக்கக்கூடாது என்று ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஏன் ஊசியை கொடுக்கக்கூடாது என்றால், இப்போது போல் கம்ப்யூட்டர் காலமெல்லாம் அல்ல. இவையெல்லாம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு மின்சாரமே இல்லாத காலத்தில் ஏற்பட்ட வழக்கங்கள். அப்போது ஊசியை கொடுத்தால், தைக்கிற ஊசி கீழே விழுந்து விட்டால் எடுக்க முடியாது. இரவில் ஜாதகம் பார்க்கக்கூடாது என்று ஒரு விதி உண்டு. சூரியன் அஸ்தமித்த பிறகு ஜாதகமே பார்க்கக்கூடாது. இப்போது நள்ளிரவிலும் கூட பார்க்க முடிகிறது. காரணம், வசதிகள்
விளக்கு வசதிகள் அனைத்தும் மாறிவிட்டது. பழக்கவழக்கங்கள் மாறிவிட்டது. அதுபோல சந்திராஷ்டமன காலங்களில் பயணம் செய்யக்கூடாது என்று இருக்கும். அது ஒரு டிரைவர் வேலை செய்கிறவருக்கு மாதம் ஒரு 2 1/4 நாள் சந்திராஷ்டமம் வந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு பெரிய தொழிற்சாலையில் வேலை செய்கிற நபருக்கு அந்த சந்திராஷ்டமம் வந்து கொண்டு தான் இருக்கும். இவையெல்லாம் தவிர்க்க முடியாது. அவர் லீவ் போட்டுக்கொண்டே இருக்க முடியாது. இப்படி அநேக விஷயங்கள் படுவச்சி நாள் என்று இருக்கும். அன்று ஓய்வெடுக்க முடியாது. அன்றைய காலம் அப்படி இருந்தது. விவசாயமும் கைத்தொழிலும் இருந்தது. அவர்கள் தேவை என்றால் வேலைக்கு செல்லலாம். நாள் சரியில்லை என்றால் வீட்டிலே இருந்து கொள்ளலாம். இப்போது அப்படியெல்லாம் அல்ல. 365 நாளும் இரவும் பகலும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நாம் இன்று என்ன பார்க்க இருக்கிறோம்? இந்த பல தலைப்புகளோடு நான் கூறுகிறேன். தலைப்பு என்று ஏதோ ஒன்று இருக்கும். அதற்கான விஷயங்களும் இதில் வந்துவிடும். நம்பிக்கைகளும் தவறான நம்பிக்கைகளும் என்னென்ன இருக்கிறது என்பதை சொல்வதுதான் இந்த தொடரினுடைய நோக்கம். அதனுடைய விளக்கத்தை தெளிவிப்பது என்பதும் இதனுடைய நோக்கம். ஆகவே பல விஷயங்கள் இந்த துன்பத்திலிருந்து விலகுவதற்காக காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் இந்த தவழும் கிருஷ்ணனுடைய படம் வீட்டிலே இருக்கக்கூடாது என்று பல பெரியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது எந்த நம்பிக்கையில் அந்த செய்தி பரப்பப்பட்டது என்பது இன்றளவும் எனக்கு தெரியவில்லை. அது பல செய்திகளில், பத்திரிகைகளில் செவி வழியாகத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு 60 வருடங்களுக்கெல்லாம் முன்பு அப்படி இருந்தது. தவழும் கிருஷ்ணன் சிலையை படத்தை வைப்பார்கள். இந்த படத்திலே இந்த தாவர ஜங்கமம் என்று சொல்வார்கள். ஸ்தாவர ஜங்கமம் என்று அசையா பொருள், அசையும் பொருள் என்று அதற்கு பெயர். உலகத்தில் இந்த 2ம் என்னுடைய ஸ்தாவர ஜங்கம சொத்துக்கள் அனைத்தும் இவருக்கு நான் எழுதி வைக்கிறேன் என்று அந்த காலங்களிலே பத்திரங்களில் வாசகங்கள் வரும். செல்லானின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் என்று மணிவாசகர் கூறுகிறார். அதுபோல பொருள்களிலே 2 இருக்கிறது. உயிர் பொருள், சேதனம், அசேதனம் என்று கூறுவார்கள். உயிரற்ற பொருள், சடப்பொருள் என்று கூறுவதுண்டு. அதுபோல இந்த கிருஷ்ணனுடைய படங்கள், பொம்மைகள், இது போன்ற சில பொருள்கள், மரப்பொருள்கள், இவைகளெல்லாம் உயிரற்றவை, அசையாத்தன்மை உடையவை. இது யாரோ சொன்னார்கள். ஆகவே அநேகர் அந்த கிருஷ்ணன் ஒரு கையிலே ஒரு லட்டு வைத்திருப்பார், தவழ்ந்து கொண்டிருப்பார். அந்த படங்களை பலர் அப்புறப்படுத்தினார்கள். அதன் பிறகு இன்னொரு நம்பிக்கை இருந்தது. நடராஜர் படத்தை வீட்டிலே வைக்கக்கூடாது என்று இன்றும் அநேகர் அதை வைப்பதற்கு அஞ்சுகிறார்கள். ஏனென்றால் வீடு ஆடிப் போய்விடும். இவையெல்லாம் நான் இளமையிலே கேட்ட விஷயங்கள் தான். இன்று புதிதாக எந்த விஷயமும் வந்துவிடவில்லை. இப்படி அனைத்திலும் இந்த அச்சம் கலந்த நம்பிக்கைகள் காலம் காலமாக இருந்து வருகிறது. இந்த நடராஜர் படத்தை வைத்தால் வீடு ஆடிவிடும். இவையெல்லாம் அர்த்தமே இல்லாத ஒரு நம்பிக்கைகள். நடராஜன் என்பவர் எங்கோ ஒரு இடத்திலிருந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் வந்த நம்பிக்கை. நடராஜன் ஆடாவிட்டால் இவனுடைய உடம்பு ஆடாமல் விழுந்துவிடும். நடராஜன் ஆடுவதே இவனுடைய உடம்பு தான் சபை. இந்த சபை, இந்த உடம்பிலே முகம்தான் சபை. அந்த சபையில் இருக்கிற நாசிதான் மைய பகுதி. அந்த மையப்பகுதியிலே இடைகலை, பிங்கலை என்ற சுவாசகதியாக இறைவன் நடனமாடிக் கொண்டிருக்கிறார். இந்த நடனம் நின்றால் இந்த பொம்மை கீழேதான் விழும். இந்த நடராஜருடைய தத்துவத்தையே காலை மாற்றி ஆடுகிறார் என்று சொல்லுவார்கள். இங்கு காலை மாற்றி ஆடினார், இது இடது பாதம் தூக்கினார், அங்கு வலது இடைகலை, பிங்கலை என்றது தான். கால் என்றால் மூச்சு என்று ஒரு பொருள். அந்த மூச்சு காற்றை, இடைகளை, பிங்கலைகளை மாற்றி அவர் சொலிமுனையிலே சேர்க்க வேண்டும் என்கிற யோக தத்துவத்தை குறிப்பதுதான் நடராஜருடைய சிலை. இன்று அதற்கு பல விஞ்ஞான ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து வெண்மீன் கூட்டங்கள் எல்லாம் அந்த வடிவத்திலே இருக்கிறது என்று நூதனமாக கண்டுபிடித்தெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அனைத்து பொருள்களிலுமே இறைவன் இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய ஞான யோகத்தினுடைய அடிப்படை. சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத், சர்வம் சிவமயம் ஜெகத், சர்வம் பிரம்மமயம் ஜெகத் என்றுதான் சொன்னார்கள். அனைத்திலும் இறைத்தன்மைதான் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு
ஒவ்வொன்றிலும் இருந்து வருகின்ற கதிர்வீச்சுக்களும் அதனுடைய தன்மைகளும் ஒருவனுக்கு நன்மை செய்யும், ஒருவனுக்கு தீமை செய்யும். ஒரு உயிரினுடைய உணவு அடுத்தவனுக்கு விஷமாக மாறும். எல்லாம் இறைத்தன்மைதான் என்று இறைவன் வைத்து விடவில்லை. அதனால்தான் முதலிலே நான் கூறினேன், கதை தொடர வேண்டும் என்றுதான் இப்படி பல குழப்பங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அமுதமும் விஷமும் மண்ணில்தான் இருக்கிறது. ஆகவே விஷத்தையும் சிவத்தன்மையுடையது என்று எடுத்து நாம் பருக முடியாது. அது அந்த அளவிற்கு மனிதனுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த எல்லையோடு நின்று கொள்ள வேண்டும். அச்சத்தின் விளைவாக மேலும் மேலும் பலவிதமான ஒரு தவறான நம்பிக்கைகளை சேர்த்து நம்மோடு இணைத்து கொண்டே பயணம் செய்தால் நம்மால் எங்குமே போக முடியாது, எதையும் செய்ய முடியாது. அதனால் வீடே ஆடிவிடும் என்று நடராஜர் சிலை வைக்காமல் பயந்து விட்டவர்களும் இன்றளவும் வைத்திருக்கிறார்களா என்பது சந்தேகம். அநேகமாக எந்த வீட்டிலும் இருக்காது. ஆனால் இவர்கள் ஆண்டுக்கு 5 முறை சிதம்பரம் போவார்கள். சொல்வதெல்லாம் திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் என்று தலைக்கு மேல் கை வைத்து தினசரி 10 முறை சொல்வார்கள். ஆனால் அந்த நடராஜனுடைய படத்தை வீட்டிலே வை என்றால் அலறி அடித்து கொண்டு ஓடிவிடுகிறார்கள். இப்படித்தான் மனித சமுதாயம் காலம் காலமாக இப்படி தவறான நம்பிக்கைகளுக்குள் விழுந்து சிக்கி கொண்டு அல்லல் படுகிறது. இவை அனைத்திற்கும் காரணம் அச்சம். ஒரு பிளாட்ஃபார்மிலே ஒன்றும் இல்லாதவனுக்கு நடராஜர் சிலை இருந்தாலும் சரி, கிருஷ்ணர் பொம்மை இருந்தாலும் சரி, அல்லது குபேரனுடைய பொம்மை இருந்தாலும் சரி, அல்லது யமதர்மனுடைய பொம்மை இருந்தாலும் அவனை எதுவும் செய்யப் போவதில்லை. காரணம், அவனுக்கு கோவணத்திற்கு மேல் தரித்திரமில்லை, தலைக்கு மேல் வெள்ளம் இல்லை என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த நிலைக்கு வந்தவனுக்கு ஏதாலும் எதுவும் ஆய்விடாது. ஏதோ கொஞ்சம் கட்டும் செட்டுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை அச்சப்படுத்துவதற்கு என்று பல நம்பிக்கைகள் எல்லாம் காலங்காலமாக இருந்து வருகிறது. தன்னிடமுள்ள செல்வம் போய்விடக்கூடாது, தன்னுடைய வசதி வாய்ப்புகள் குறைந்த அடுத்தவனுக்கு போய்விடக்கூடாது, செல்வலட்சுமி நம்மோடையே தங்க வேண்டும், நோய் நொடி வந்து இவையெல்லாம் பொருள்களால் வருகிறது என்பதே தவறான நம்பிக்கை. எந்த பொருள்களாலும் நோய் நொடி வந்து விடுவது என்பது வெளியே இருந்து பலவிதமான கிருமிகள் இருக்கிறது, காற்றிலே பல விஷயங்கள் இருக்கிறது, சீதோஷ்ண நிலைகளால் நோய்கள் வருகிறது. அனைத்தும் பஞ்சபூதத்தினுடைய வடிவம்தான். உடம்பும் பஞ்சபூதம்தான், வெளியே இருப்பதும் பஞ்சபூதம்தான். எந்த கதிர்வீச்சு வந்தாலும் இந்த ஐம்பூதங்களிலிருந்து தான் வர வேண்டும். மண்ணிலே ஆடுகின்ற மானிட பொம்மைகளை விண்ணிலே இருக்கிற நவக்கிரகங்களில் இருந்து வருகின்ற கதிர்வீச்சுக்கள் தான் இவனை ஆட்டுவிக்கிறது. அந்த கதிர்வீச்சு தன் சௌரியத்திற்கு புதனோ சுக்கிரனோ வியாழனோ அவரவர் விருப்பப்படியெல்லாம் இவர் ஆட்டுவிக்கிறார் என்பதே ஒரு தவறான நம்பிக்கை. இவற்றைத்தான் நான் நூல்களிலோ என்னிடம் நேரிலும் பேசுகின்ற நபர்களிடமோ கூறுவது வழக்கம். அது பிரம்மாவினுடைய உத்தரவு, இவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் செய்யும். இவன் என்ன செய்தாலும் அது விலகாது. அது விலகுவதற்கு என்று சில வழிமுறைகளை பரிகாரம் என்று வைத்தார்கள். அது என்ன என்றால், நன்னடத்தை. பழைய செய்கைக்கு வருந்தி இனிமேல் அந்த தவறை செய்யாமல் இருக்கவும், அதற்கென்று வருந்துவதற்கும் பிராயச்சித்தம் தேடுவதற்கும் வெளியே ஆலயங்கள், வழிபாடுகள் என்று அது தனிப்பகுதி. அதையும் இதையும் சேர்த்து குழப்ப வேண்டாம். விதி எப்படி செயல்படுகிறது என்றுதான் நான் கூறுகிறேன். அங்கு பட்டியலில் இருக்கிறபடிதான் இவருக்கு செயல்படுத்துமே தவிர அது விருப்பத்திற்கெல்லாம் செயல்படாது. குரு எட்டிலே இருந்தார் பிறந்தபோது அல்லது கோச்சாரத்தில் வருகிறார் என்றால் அனைவருக்கும் ஒன்று போல் வேலை செய்யாது. அங்கு அவருக்கு என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படிதான் அது வேலை செய்யும், வழங்கும். ஆகவே கதிர்வீச்சுக்களால் தான் மானிட உடலை ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். இது கட்டையிலிருந்து கதிர்வீச்சு நெகட்டிவ் எனர்ஜி வந்துவிட்டது, கல்லில் இருந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்துவிட்டது, அதனால் எனக்கு கால் சுளுக்கி விட்டது, கை வளைந்து விட்டது என்பதெல்லாம் ஒரு மனப்பிரமை, அச்சத்தால் வருவது. ஒரு பிரதிஷ்டை என்று ஆலயத்தில் வைப்பதே ஒரு கற்சிலையைத்தான் வைக்கிறார்கள். அது அப்படி சிற்பி செய்தவுடன் வைத்து விடுவதில்லை. அதை தானியவாசம், ஜலவாசம் என்று 30 நாள் 40 நாள் போட்டு எடுத்து பின்னர் பிம்ப சுத்தி அது இது என்று ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் செய்து அஷ்டபந்தன மருந்துகளை சாத்தி பிராண பிரதிஷ்டை என்று செய்து மந்திர ஜபங்களால் உருவேற்றுகிறார்கள்.
அடியிலே தகடுகளை வைத்து கோடுகளை வரைந்து அதிலே மந்திர ஜபத்தால் அதில் அதிர்வு அலைகளை உருவாக்குகிறார்கள். இப்படித்தான் உயிரற்ற பொருள்களை உயிர்ப்பொருளாக மாற்றுகிறார்கள். அது அல்லாமல் கரண்ட் இல்லாத, ஃபீஸ் இல்லாத ஒரு மின்சாரம் இல்லாத ஒரு பொருளுக்கு மதிப்பு இருக்காது. மின்சாரம் பாய்ந்து கொண்டிருந்தால் அது இவனுக்கு நன்மை தீமைகளை செய்யும். அங்கு மின்சாரமே இல்லை. ஃபியூஸை எடுத்துவிட்டால் அந்த வயர் சும்மா அது டெட் வயர் என்று தான் அதை கூறுவார்கள். அது இவனுக்கு எதுவும் செய்யாது. இவனுக்கு அச்சம் மின்சாரம் என்ற ஒரு ஆபத்தான விஷயத்தை தலைக்கடியில் வைத்துக்கொண்டு தான் மனிதன் நல்ல பாம்போடு வாழ்ந்தது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுபோக வெண்ணிலே கதிர்வீச்சுகள் தான் இன்று வாழ்க்கையை பெரும்பாலும் ஆக்கிரமிக்கிறது. மொபைல் ஃபோனிலிருந்து, வைஃபையிலிருந்து, டிவி சிக்னல் என்று கணக்கில்லாத கோடிக்கணக்கிலான இந்த கம்ப்யூட்டர் சிக்னல்கள் தான் இன்று வான்வெளியிலே நிறைந்திருக்கிறது. நான் முன்பு கூறுவேன், பொல்யூஷன் அது இது என்றெல்லாம் கூறுவார்கள். இந்த பொல்யூஷன் எல்லாம் ஒரு நிலையில் இருக்கட்டும். தாட் பொல்யூஷன் என்று ஒன்று இருக்கிறது. மனிதர்களுடைய எண்ணங்களால் வருகின்ற அந்த மாசு மிக மிக கொடியது. அது வான்வெளி முழுவதும் அடர்ந்த வன்முறை, பொறாமை, தீக்குணங்கள், தற்பெருமை, டம்பம், தர்ப்பம் என்று பலவிதமான ஒரு அற்ப குணங்கள் எல்லாம் நிறைந்து மனிதனுடைய பேராசைவை எல்லாம் இந்த எண்ணங்கள் கூட்டங்களாக நிறைந்து வான்வெளியை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இந்த எண்ணங்களை விலக்குவது என்பதுதான் கடினம். ஒரு எண்ணம் மேலும் மேலும் தொடர்புடைய எண்ணங்களை இழுத்து வந்து கொண்டே இருக்கும். அது அந்த இடத்திற்கு போகின்ற நபர்கள் அதை உணர முடியும். எண்ணங்களை படிக்க முடியும், பார்க்க முடியும். இவையெல்லாம் உயர்ந்த நிலைகள். அதனால்தான் தனிமையாக எங்கேனும் யாரும் மனித சஞ்சாரம் இல்லாத வனப்பகுதிகளுக்கு சென்றால் இந்த எண்ணக்கூட்டங்கள் அங்கு இருக்காது. அங்கே இவன் நிம்மதியையும் ஒரு நிச்சலனமான மனதையும் உணர்கிறான். ஊருக்குள் வந்தவுடன் நன்றாக தெரியும், வித்தியாசத்தை நன்றாக பார்க்கலாம். ஒரு மலைப்பகுதியில் ஒரு 3 மணி நேரம் இருந்துவிட்டு நகரப்பகுதிக்குள் வரும்போது இந்த எண்ணக்கூட்டங்கள் இவனை மீண்டும் அஞ்ஞானத்திற்குள் எழுப்பதை நன்றாக கவனிக்க முடியும். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இந்த மண்ணிலே இருக்கிறது. அதனால் அச்சத்தை தவிர்த்து இந்த அடிப்படையான சில விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு, நம்மோடையே இருக்கிற இறைவன் அனைத்தையும் நமக்கு கட்டுப்படுத்துகிறார். அவரிடம் பிரார்த்தனை செய்தால் பலவிதமான துன்பங்களை நாம் குறைத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த மந்திரவாதங்கள் எப்படி மாயம் செய்யப்படுகிறது, எப்படி பில்லி சூனியம் செய்யப்படுகிறது, பில்லி சூனியம் எப்படி வேலை செய்கிறது, பேய்கள் எப்படி வேலை செய்கிறது, என்னிடம் பலர் கேட்பார்கள். இது ஒருவருக்கு கூறக்கூடிய பதில் அல்ல. பல நூற்றுக்கணக்கான பேர்கள் கேட்டதற்கு நான் கூறுகிற பதில். இப்படி பல ஒரு நம்பிக்கைகளில் மனித சமுதாயம் அல்லல்படுகிறது. எங்கு திரும்பினாலும் அவர்களுக்கு இந்த பேய் அச்சம் போவதே இல்லை. மோகினி பிடித்து விட்டது, யட்சணி பிடித்து விட்டது. யட்சணியை வசியம் செய்வதெல்லாம் அவ்வளவு நடக்கிற காரியம் அல்ல. 3,00,000 மந்திரம் நீ ஜபம் செய், அதுவும் கழுத்தளவு தண்ணீரில் நின்று இந்த நாள் இந்த திதியிலே ஜபம் செய் என்று போட்டிருப்பார்கள். இவையெல்லாம் நூலோடு நின்றுவிடும். நடைமுறைக்கு வருவது குதிரை கொம்பான விஷயங்கள். இன்று புத்தகங்கள் ஒரு காலத்தில் இருந்தது. இன்று பலவிதமான தொழில்நுட்பம் வளர்ந்ததால் எங்கெங்கு என்னென்ன கேள்விப்படுகிறார்களோ அத்தனையும் வெளியே வந்து விடுகிறது. நாயை வாயை கட்டலாம், பேயை கட்டலாம் என்றெல்லாம் வருகிறது. எல்லாம் கட்டலாம். அதற்கு இவன் பட வேண்டிய பாடுகள் அதிகம். பலர் என்னிடமே கூறுவார்கள், நான் நாயை வாயை கட்டிவிட்டு எங்களுக்கு தெரியும், சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படி கெட்டு என்று பார்த்தால் அது ஒரு கல்லை தூக்கி போட்டால் தான் கெட்ட முடியும் என்று சொன்ன நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஏனப்பா, நீ கல்லை தூக்கி போடுவதற்கு முன்பு உன்னை கடித்து விட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டால், அது இல்லை, அது மந்திரமெல்லாம் இல்லை, சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கல்லை போட்டால் அது நின்றுவிடும். நீ கல் போடுவதற்குள் கடித்தால் என்ன செய்வது? நாயையும் கட்டலாம், யானையையும் கட்டலாம், பேயையும் கட்டலாம். அதற்கு இவர்கள் கொடுக்க வேண்டிய விலைகள், செய்ய வேண்டிய பயிற்சிகள் ஆண்டு கணக்கிலே செய்ய வேண்டும். வெம்புலி கரடி வாயையும் கட்டலாம் என்று தாயுமான சுவாமிகள் கூறுகிறார். ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம், கட்செவி எடுத்து ஆட்டலாம், வெந்தழலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விற்றுணலாம், வேறொருவர் காணாமலே உலகத்து உலாவலாம் என்பது
தாயுமான சுவாமிகளுடைய வாக்கு. அடுத்தவனுக்கு தெரியாமல் நாம் உலாவலாம் சூட்சும வடிவத்தோடு. நீங்கள் அந்த துறைக்கு சென்றால் அது எல்லாம் சாத்தியம். என்னிடமே ஒரு ஒரு பெரியவர் ஒருவர் கூறினார், இப்படி ஒரு வித்தை இருக்கிறது, இதை பயிற்சி செய்தால் நாம் அடுத்தவனை பார்க்கலாம், நம்மை எவனும் பார்க்க முடியாது என்று ஒரு காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தகவல் அவரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டது. இதுபோல் செய்தால் நாம் இதே ஆற்றங்கரையில் உட்கார்ந்து கொண்டு நாம் இருந்தால் நம்மை எவனும் பார்க்க முடியாது. நம் உருவம் மறைந்து அப்போ சொன்னேன், ஐயா இது ஏற்கனவே உள்ளது. வேறொருவர் காணாமல் உலகத்திலே உலாவலாம் என்று ரிஷிகள் கூறியிருக்கிறார்கள். அது ஒரு விதமான பாடம். அதை எப்படி அபியாசம் செய்ய வேண்டும், அதை கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் மிக கடினமான வேலை. சாயா புருஷ தரிசனம் என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய நிழலையே நாம் வசியப்படுத்தி கொள்ளலாம். வசியப்படுத்தி கொண்டு அந்த நிழல் நமக்கு பலவிதமான வழிகாட்டுதல்களை செய்யும். எல்லாவற்றையும் ஓரளவு அதற்றை உண்மை என்ன என்பதை பார்த்துத்தான் ஒரு மனிதன் வருகிறான் ஐயா. இதற்கெல்லாம் மேலாக இருக்கிறது ஞானம். ஒரு நிழல் இவ்வாறு செய்கிறது, ஒரு கட்டை இவ்வாறு செய்கிறது, ஒரு பொம்மை இவ்வாறு செய்கிறது, ஒரு படம் இவ்வாறு செய்கிறது என்றால் ஒரு மனிதனுடைய யோக சக்தி என்னவெல்லாம் செய்யும் என்பதை சிந்தித்து பாருங்கள். காற்றுதான் நெருப்பை வளர்க்கவும் செய்கிறது. அந்த காற்றே கொடுங்காற்றடித்தால் நெருப்பை அணைக்கவும் செய்கிறது. இப்படியெல்லாம் பல தராதரங்கள், பிரிவுகள் எல்லாம் இருக்கிறது ஐயா. தேவையில்லாமல் மனிதர்களை குழப்புவதை விடுங்கள் என்று நான் கூறுவது வழக்கம். பாம்பு என்று சொல்வதற்கு கூட பயந்தவர்கள் இருக்கிறார்கள். கையை இப்படி காட்டுவார்கள். அல்லது பூச்சி என்று சொல்வார்கள். பாம்பு என்று சொன்னால் அது ஏதோ யமன் என்ற வார்த்தையை சொல்லவே மாட்டார்கள். யமன் என்று சொன்னால் யமன் வந்து விடுவான். எத்தனையோ பேர் வைக்கிறார்கள் விதவிதமாக. யமராஜன் என்று எங்காவது பெயர்களை நீங்கள் பார்க்க முடியுமா என்றால் இருக்காது. ஏதோ ஒரு கம்பெனிக்காரன் எப்படியோ வைத்தான். அதை கூட நான் முன்பே சொல்லுவேன், மிக தைரியசாலிதான், ஒரு வாகனத்திற்கு பெயரை வைத்திருக்கிறான் என்று நான் சொல்லுவேன். யமதர்மன் வேஷம் போட்டு நடிப்பதற்கு கூட அஞ்சுகிறவர்கள் இருக்கிறார்கள். இவனுடைய அச்சத்தின் விளைவாக சில துன்பங்கள் வந்திருக்கலாம். எல்லாமே மனதினுடைய எண்ணங்கள். வந்துவிடும் வந்துவிடும் என்று பேய் அடிப்பதற்கு முன் புலி அடிக்கும் முன் கிளி அடித்தது என்று கூறுவது உண்டு. இவன் நினைத்து கொண்டே நாம் இதை வைத்திருக்கிறோம், நடராஜர் சிலை வைத்திருக்கிறோம், ஆடிவிட்டது ஆடிவிட்டது என்று நினைத்தால் இவனுக்கு அப்படியே பயந்து பயந்தே பொருளாதார ஆட்டம் வந்தாலும் வந்துவிடும். தவளும் கிருஷ்ணனை வைத்திருக்கிறோம், யாரோ சொல்லிவிட்டார்கள், அதனால்தான் எனக்கு போனவுடன் காலிலே முள் குத்தி விட்டது, அந்த கிருஷ்ணன் சிலை படத்தை எடுத்தேன், உடனே சரியாக போய்விட்டது என்று இவையெல்லாம் அச்சத்தின் விளைவாக இவனுடைய தவறான காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்த கதை போலதான் இவையெல்லாம் இருக்கும். எல்லாவற்றிலும் உட்பொருள் இருக்கிறது. அது எல்லோருக்கும் ஒன்றுபோல் அப்படியே அனைவருக்கும் நடந்து விடுமா என்றால் இல்லை. உலக வாழ்வு பலவிதமான இரகசியங்களால் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. ஜனனமும் மரணமும் அன்றாட சுகதுக்க அனுபவங்களெல்லாம் இறைவனுடைய அந்த கர்மாவின் அடிப்படையில் இறைவனுடைய உத்தரவிற்கு இணங்க பல்வேறு சக்திகளால் நிறைவேற்றப்படுகிறது. இவனை சுற்றி பல்வேறு சக்திகள் கண்காணித்து கொண்டிருக்கிறது. ஒருவன் ஒரு பொருளால் துன்பம் அடைய வேண்டும் என்றால் அவன் வீட்டிற்கு அது வந்தே தீரும். அதை தடுக்க வல்லவர் எவரும் இல்லை. அது பொருளால் தான் வருகிறதா அல்லது இவனுடைய வினையால் வருகிறதா என்றால் வினையால் தான் வருகிறது. உண்மையிலேயே அந்த பொருள் தீமை தரக்கூடிய பொருளாக இருந்தால், இவனுடைய வினைப்பட்டியலில் அவ்வாறு இருந்தால் அவன் அதை வைத்து அதன் மூலமாக துன்பம் அடைவானே தவிர, அந்த வினைப்பட்டியலில் இல்லாவிட்டால் அது அவனிடமே இருந்தாலும் அவனை ஒன்றும் செய்யாது. பாம்பாட்டியிடம் பாம்பு தான் இருக்கிறது. கூடையில் பாம்பு நல்ல பாம்போடு தான் படுத்து உறங்குகிறார்கள். அந்த பாம்புகால் அவர்களுக்கு பிழைப்புத்தான் நடக்கிறதே தவிர இறப்பு குறைவு. அதே பாம்பு மற்றவர்களை கண்டு அஞ்சி ஓடுகிறார்கள் அந்த பாம்பை பார்த்து. ஆகவே எது எந்த காலத்தில் நடக்க வேண்டுமோ அதுதான் அந்த காலத்தில் நடக்கிறதே தவிர, மனிதர்களை தேவையற்ற அச்சத்திற்குள்ளாக இழுத்துவிட்டால் வீட்டிலே போர்த்தி கொண்டு படுப்பதை தவிர வேறு வழியே இல்லை. இருக்கும் வரை வாழ்ந்து சாதிக்க வேண்டும் என்ற மன ஊக்கத்தை கொடுப்பதுதான் ஞானம். இதைக் கண்டு அஞ்சு, அதைக் கண்டு அஞ்சு, இதை வைத்தால் செல்வனாகி விடலாம், ஆந்தை படம் வைத்துக்கொள், எத்தனையோ பேர் கூறுகிறார்கள். எப்படியாவது ஒரு ஆந்தை என்பதை வைத்து கொண்டால் உங்களுக்கு செல்வம் கொட்டிவிடும்.
எப்படி ஐயா கொட்டும்? யாரையாவது காட்டுங்கள். அப்படி பின்னால் ரிசர்வ் பேங்கில் நோட்டே அடிக்க வேண்டாம். எல்லோருக்கும் ஒரு ஆந்தை படத்தை கொடுத்து வைத்துக்கொள் என்று சொல்லிவிடலாம். இல்ல ஒட்டக படத்தை வைத்துக்கொள், நரி படத்தை வைத்துக்கொள் என்றால் வைத்துக்கொள்ளலாம். இவையெல்லாம் ஒரு உணவுக்கு வழியத்தவனுக்கு அரிசியும் காய்கறியும் இருந்தால் வயிறு நிறையும். அது நிறைந்த பிறகுதான் இவனுக்கு அறுசுவையெல்லாம் தேடுகிறது. பால் பாயாசம், பன்னீர் பாயாசம் எல்லாம் வயிறு நிறைந்த பிறகு அறுசுவையெல்லாம் தேடுவான். சோற்றுக்கே வழியில்லாதவன் சோறு கிடைத்தால் போதும் என்று இருப்பான். ஆகவே இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்ற ஒரு அச்சத்தின் விளைவாக தொட்டது பட்டதற்கெல்லாம் ஒரு காரணங்களை கற்பித்து கொண்டு இந்த பேய் என்பதை நான் ஆரம்பித்தேன். மனித உடம்பே பேய்தான. முன்பு நான் ஒரு பதிவை அனுப்பியிருந்தேன். ஒரு ஒரு அம்மையார் மிக அதை சிறப்பாக எடுத்துக்கொண்டு சிலாகித்து கூறினார். நீயே ஒரு பேய்தானப்பா என்று நான் பேசியிருந்தேன். பேய் என்ற ஆவி உடல்தான் உன்னையே ஆட்டுகிறது. பேய் வேறு நீ வேறு அல்ல. பேய் என்பது எங்கோ இருப்பதல்ல. மனித உடம்பும் ஆவி உடம்பும் சேர்ந்ததுதான் மானிட வாழ்வே. இந்த மானிட உடல் போனால் எல்லோரும் பேய்தான். பேய்க்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அதற்கு நாம் கணக்கில்லாத பெயர்களை வைத்திருக்கலாம். மோகினி, காட்டேரி, கொள்ளிவாய் பிசாசு என்றெல்லாம் வைத்திருக்கலாம். ஆனால் ஆவி உடல் அதற்கும் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. யக்ஷினி தேவதைகள் கணக்கில்லாமல் சொல்வார்கள். அதை இவன் ஜபம் செய்து முடித்துவிட்டு குருவிடம் போய் கேட்டு சித்தியாகவில்லை என்றால் நீ 3,00,000 ஒழுங்காக ஜபித்திருக்க மாட்டாய் என்று கூறி அவர் தப்பித்து விடுவார். இதில் வெற்றி பெற்றவர்கள் மிக மிக குறைவு. கலைகள் இருந்தது உண்மை. அந்த கலைகளில் முழு திறமை பெற்றவர்கள் இருக்கிறார்களா எத்தனை பேர் என்பதெல்லாம் அனுபவத்தால் அறிய வேண்டியது. சின்ன சின்ன கெடுதல்களை செய்வதற்கு அநேகமாக அனைவரும் அறிந்திருப்பார்கள். அந்த கெடுதல்களை நிவர்த்தி செய்வதற்கு அவ்வளவு சுலபத்தில் அறிந்தவர்கள் இல்லை. ஆகவே இறைவன் எழுதியபடிதான் அறியாமல் வரும் பேய்க்குண்டு நீர் என்று சொல்லுகிறார் பட்டினத்தார். வாய்க்குண்டு மந்திர பஞ்சாட்சரம் நமனை வெல்ல வாய்க்குண்டு மந்திர பஞ்சாட்சரம் மதியாமல் வரும் பேய்க்குண்டு நீரு திகைப்புண்டு நின்ற பிறவிப்பெணி நோய்க்குண்டு தேசிகன் தன் அருள் நோக்கம் கண் நோக்குதற்கே என்று கூறுகிறார். மதிக்காமல் வருகிறது பேய் என்றால் அதற்கு நீர் திருநீர் இருக்கிறது. ஆகவே ஆவி பேயெல்லாம் மனிதனும் அது உடம்பும் சேர்ந்துதான் ஆவியும் பேயும். இந்த கட்டுப்பாடு கண்டம் என்ற உடம்பை விட்டு கடந்தவன் பேய் நிலை அடைகிறான். இந்த உடம்புக்குள் இருக்கும் வரை அவனுடைய சுதந்திரம் குறைவு. சிறைக்குள் அடைபட்ட கைதி போல. இந்த உடம்பு போய்விட்டால் சிறையை விட்டு வெளியே வந்த ஒரு நபர் போல. சிறையை விட்டு வெளியே வந்த கிளியும் இருக்கிறது. சிறை கூண்டை விட்டு வெளியே வந்த சிங்கம் போன்றவை, புலி போன்றவையும் இருக்கிறது. ஆகவே வாழும்போது இவன் எப்படி வாழ்கிறானோ அதுபோல் வெளியே வந்தவுடன் அந்த சிறையாகிய உடம்பு போனவுடன் அவனுடைய இயற்கை குணம் வரும். அதில் தான் இந்த பேய்களிலே வித்தியாசம் வருகிறது. ஒரு மிகப்பெரிய ரவுடி சிறையை விட்டு வெளியே வருகிறான் என்றால் அது அவன் ஆபத்தை விளைவிக்கிறான். அல்லது திருந்தியும் இருக்கலாம். ஒரு கிளியை பிடித்து அடைத்திருக்கிறார்கள். கூண்டை விட்டு விலக்கி விட்டால் அது வனத்தை நோக்கி, காட்டை நோக்கி பறந்து சென்றுவிடும். அதனால் யாருக்கும் எந்த துன்பமும் வராது. இப்படியெல்லாம் இதில் பல விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போக வேண்டும். நான் பார்க்கிறேன் என்னிடம் கணக்கில்லாத நபர்கள் கேள்விகள் கேட்கிறார்கள். ஞானத்தை தாண்டிய இது சாமானிய விஷயம். இதை பேசுவதற்கு நீண்ட காலம் நான் யோசித்துத்தான் இதை நான் பேசுகிறேன். ஏனென்றால் இதில்தான் மக்கள் மனதை அதிகமாக குழப்புகிறார்கள் என்பது எனக்கு என்றோ தெரிந்த விஷயம். ஒரு 50 ஆண்டு கால இந்த ஜோதிட வாழ்க்கையிலே இதன் மூலமாக அச்சப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பதை நான் மிக நன்றாக அறிவேன். ஆகவே தேவையற்ற அச்சங்களை இழுத்து கொள்ள வேண்டாம், சேர்த்து கொள்ள வேண்டாம். இருக்கிற அச்சங்களே போதும். இறைவன் அனைத்து துன்பத்திற்கும் முறியடிப்பதற்கான ஒரு வழிகளை எல்லாம் வைத்திருக்கிறார். இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம். மனோபாவமே பல துன்பங்களை இழுத்து வந்துவிடும் என்பது மிக மிக நுட்பமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே மனத்தளவில் சோர்வடையக்கூடாது, மனத்தளவில் பயத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்பது இன்றைய பதிவினுடைய நோக்கம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி.